119வது சங்கீதம் 92வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள சொல்ல முடியும், இன்னைக்கு ஆண்டருடைய வேதத்தை வாசிக்கிறது நிமித்தம் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜீவன் உண்டு. இன்னும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம கூட பேசும். ஏசப்பா நம்ம கூட வேதத்தின் வழியாகவும் பேசுவாங்க. நம்ம கூட ஏசப்பா பேசுறதுக்கு அவர் கொடுத்த ஒரு ஈஸியான வழிதான் அந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அநேக பேரோட சாட்சியை கேட்கும்போது இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அவங்களுடைய குணநலன்கள் மாறினதை கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புக் தான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறணும். தினந்தோறும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க காண முடியும். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.